சும்மா யானை. ஐயோ பயந்துட்டேங்க, ஒரு செகண்டு பயந்துட்டேன். என்னங்க ஒன்றுமே புரியலைங்க. என்னங்க ஆனைங்க, நல்ல வேலை அது ஆனை காப்பாளன்னு கூட இருக்காது. ஒரு செகண்டில் ஷாக் ஆகிட்டேங்க, ஒரு செகண்டில். வணக்கம் நண்பா, நானும் கேட்கறதுல எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பேங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை எடுத்து ஒரு ரைடு போக போகிறாங்க. ஸோ எந்த இடத்துக்கு போகிறோம், எங்கெல்லாம் போகிறாங்க போய் வீடியோவில் பார்க்கலாம். மெயின் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா பார்டர் தாங்க போகிறோம். ஏகப்பட்ட வீடியோ நம்ம போட்டிருக்கோங்க நம்ம சேனலில், பார்க்கதாங்க மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கேருந்து போகிறாங்க, நம்ம நேரம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் போய் சேண்டு படிக்க வேண்டியிருக்கு. சேண்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் டேட்டா அங்கேருந்து நம்ம நேரம் நம்ம டெஸ்டினேஷனை பார்த்து போக போகிறோம். எங்கெல்லாம் போகிறாங்க போகணும் மோட்டோ விளாக்ல சொல்கிறேன். அவங்க மோட்டோ விளாக்ல பார்க்கலாம் வாங்க நண்பா. நண்பா நம்ம மயில் வாகனம் சேஃபாக நிற்கிறாருங்க. ஸோ நம்ம மயில் வாகனத்தை எடுத்துகிட்டு தாங்க போகிறோம். ஸோ மயில் வாகனம் இப்போ எப்படி இருக்காரு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ தாங்க ஃபுல் வேலை முடிஞ்சு, அதாவது பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு பலன்னு ஜொலிச்சிட்டு இருக்காருங்க. வீடியோவில் பார்த்தா தெரியும் நினைக்கிங்க, கொஞ்சம் சைனிங் அடிக்கும் நினைக்க. இது என்னங்க புதுசாக இருக்குது, இது நம்ம ஐட்டமே கிடையாது ப்ரோ. பக்கத்து வீட்டு பசங்க செய்யக்கூடிய வேலை இல்லைங்க அதெல்லாம். என்னெல்லாமோ கிடக்கு வண்டியில். ஸோ சேடு ப்ரோ. மயில் வாகனம் நிலமே பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆகிட்டாருங்க. ஏன்னா 2 நாளாக ஒதுக்கி விட்டுருந்தோம் மயில் வாகனத்தை. இப்போ தாங்க அவரை சேர்த்து எடுத்துருக்கோம். பரவாயில்லங்க, அடிச்சுட்டாரு டக்குன்னு. என்ன மேட்டு பார்த்தீங்கன்னா, காலங்காத்தில் அடிக்கவும் லைட்டாக இழுக்காருங்க. எதனால் இழுக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேட்ரி டவுனாக இருக்கும், இல்லையான்னு பார்த்தீங்கன்னா மோட்ரு, அதாவது செல்ஃப் மோட்ரு கொஞ்சம் லோவாக இருக்குங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சம்பவம் இருக்குது. ஆக மொத்தத்தில் மயிலோட நம்மள ஒரு பெரிய சம்பவத்தை இழுத்து விட போகிறாருங்க கண்டிப்பாட்டு. பார்க்கலாங்க என்னெல்லாம் பண்ண போகிறாரு மயிலோகனம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ தாங்க ஒரு பெரிய பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட போட்டு மயிலோகனத்தை பக்காவும் ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டுக்கு. கிட்டத்தட்ட இப்போ 10K ஆச்சுங்க இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மட்டுமே. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னெல்லாம் பண்ணியிருக்குங்கிறத. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்காதாங்க பாருங்கள். ஏன்னா நம்ம மயிலோகத்தை என்னெல்லாம் பண்ணோம், அதாவது அக்வேர் ஆணிகள் டோட்டலாக பிரித்து A to Z என்னெல்லாம் பண்ணிக்கோங்கிறத அந்த வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பிளாக் எடுத்து பக்காவாக போட்டிருக்கேன். முக்கியமாக ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது நண்பர்களே, அதுவும் பார்க்க தாங்க பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது V3 நண்பர்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி பெயிண்ட் அடித்தா V3 நல்லா இருக்கும்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்ம வேறு V3 மாடிஃபிகேஷன் பண்ணி ஆஃப் ரோடாடு செட் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த ஹேண்டு பார்லாம் சேஞ்ச் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டோட்டலாகவே நம்ம சினூட்டி டோட்டல் என்னமோ மயில் வாகனத்தை என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டோட்டலாகவே நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருக்கோங்க நம்ம பிளாகில். ஸோ அதையும் பார்த்துருவாங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். முக்கியமாக அந்த ஹேண்டில் பார் சொல்ல போனால் அதுதாங்க மெயின் மேட்ரு. ஹேண்டில் பார் பற்றி பார்ப்போம். என்னது குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு வராங்களா? அதனால இப்போ என்ன கதைன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. என்னது ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், டக்குன்னு இடையில கௌசிக்கு வந்தனால நமக்கு டக்குன்னு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஹேண்டில் பாருங்க. ஸோ ஹேண்டில் பார் செட்டப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஹேண்டில் பார் ஒரு மாதிரி லம்பாக இருக்குங்க. அதாவது V3 ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி படுத்து இப்படி தாங்க ஓட்டுவோம். பட் நம்ம ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேலே ஏறி இருக்குங்க. எதனால் ஏறி இருக்குன்னா, அது புல்லட்டோட ஹேண்டில் தான் போட்டிருக்கோம். ஸோ அது என்னெல்லாம் மாற்றிருக்கோம், அந்த ஒயர் செட்டப்லாமே சேஞ்சுங்க. ஏன்னா ஹைட் எழும்பு நம்ம ஒயர் ஷார்ட் ஆகும், அதாவது பற்றாக்குறை ஆயிருங்க. சாரி நண்பர்களே, பற்றாக்குறை ஆயிருங்க ஒயர்லாம். அதெல்லாம் நம்ம ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகுதுனால வேறு வேலைலாம் போட்டிருக்கோம். என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம மயிலாடுறதுக்கு அப்படிங்கிறத வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருக்கோங்க. ஸோ அதை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க, இல்லாட்டி மாடிஃபிகேஷன் பண்ணணும், முது வலிக்கு ப்ரோ, டவுனில் பிரச்சனை இல்லை, பட் லாங் ஓட்டும் போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை ப்ரோ, முது வலிக்கு ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் இதில் கொஞ்சம் இந்த வியாங்கில், அதாவது நம்ம சேனலில் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க கண்டிப்பாக. அதை வேணால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம அந்த வண்டி எடுத்ததுலேருந்து, அதாவது நம்ம மயில் வாகனத்தை பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்தே கிட்டத்தட்ட ஃபுல்லாக ட்ரைவ் தாங்க, அதாவது லாங் ட்ரைவ் தாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னா சண்டிங்கில் கூட அந்தளவு நம்ம ஓட்ட மாட்டோம். நம்ம சண்டிங்கில் ஓட்டாத லோக்கல் ஏரியாவில் நம்ம ஓட்டாதான் கண்டிப்பாக நம்ம ஹேண்டில் மாதிரி தான் அவங்க ஓட்டுவோம். பட் நம்ம அடிக்கடி லாங் எடுக்கிறனால நம்ம மயில் வாகனம் தான் பர்பஸ். என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக லாங் பர்பஸ்னாலே ஒதுக்கி அப்படி செட் பண்ணி வச்சுருக்கோங்க. எங்கே லாங் போகிறதா இருந்தால் மட்டும் தான் நம்ம மயில் வாகனத்தை எடுப்போம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வர மாட்டார். ஸோ உள்ளே இருப்பாருங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். ஸோ மாப்பிள்ளை வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம் பார்த்தா, மயிலை வந்து செயின் அடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட செயின் லூப்பு அடிக்கலாங்க, அவன் செத்துட்டான்டா அந்த மாதிரி செயின் செத்து போயிருக்குங்க. செயின் லூப்பை பக்காவை அடிக்கணும், பக்காவை அடிச்சுட்டு தாங்க நம்ம பறக்க போகிறோம். ஸோ நம்ம எங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்கிறத போகிறோம் வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பிளேஸுக்கு தாங்க போகிறோம், அதாவது டூரிஸ்ட் பிளேஸுக்கு தாங்க போகிறோம். அதனால் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக அதில் வியூ தாங்க, அதாவது அந்த வியூக்காண்டி தான் நம்ம இவ்வளோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம். ஸோ அந்த வியூ பயங்கரமாக இருக்கும். எந்த பிளேஸ் போகிறாங்க தான் மாப்பிள்ளை வீட்டில் வந்தாச்சு. நான் செயின் லூப் அடிச்சுட்டு போகும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. காய்ஸ் நம்ம மயிலோடத்துக்கு பார்த்தீங்கன்னா லூப் அடிச்சாச்சு. நான் இதாங்க லூப்பு.
ஸோ இதை பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி மேலே ஃபுல்லாக ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். பட் பழைய கஞ்சி கிடையாதுங்க, ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் பட் இது ஒரு லூப்புங்க. இது எமகா ஷோரூமில் அந்த எமகாவில் அதாவது பைக் அடிக்கக்கூடிய ஒரு லூப்பு நண்பர்களே. ஸோ அதாவது எமகா ஷோரூம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த லூப்புங்க இது. அதனால் கொஞ்சம் நல்ல ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல ரொம்ப இதாகாதுன்னு நினைக்கிறேங்க, என்ன ஆகாதுன்னே தெரில. ஸோ நான் இதாங்க இந்த ஃபஸ்ட் டைம் அடிச்சிருக்கேன். நண்பர் என் மாப்பிள்ள வாங்கி வச்சிருக்காப்புல. ஸோ அவர் வண்டிக்கு அடித்தார், சைடு கேப்பில் அதை பிடிங்கி நம்ம வண்டி விளையாட்டு தெளிச்சு அடிச்சாச்சு. ஸோ பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, பழைய கஞ்சி மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்லங்க, வாங்கி வச்சு ஜம்முன்னு அடிச்சிருக்கணும். பார்த்தவங்க தெரியும்னாங்க, போகும்போது பார்ப்போங்க எப்படி இருக்குங்கிறது. லூப்பு தானா இல்லை வேறு எதுவுமான்னு தெரில. பட் போக நம்ம பார்க்கலாங்க, கியர் போடும்போது தான் நமக்கு தெரியும் ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சரி மயிலவங்க பக்கம் ரெடி ஆகிட்டாரு, நீட்டாக தொடச்சாச்சு. நான் அவர் இப்போ ரெடி டு ப்ளை மோடில் இருக்கார். மாப்பிள்ளை வண்டி உள்ளே நிற்கி தான் எடுத்து வெளியே எடுத்துறணும். ஸோ டேரெக்டாக நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ மணி பார்த்து 4 மணி ஆக போகுது, அதாவது ஈவினிங்க நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ 4 மணி ஈவினிங் வந்து கிளம்பி நம்ம என்னைக்கு வச்சு ஆர போகிறோம் தெரியல. கிட்டத்தட்ட இங்கே 30 கிலோமீட்டருங்க, அப்போ மட்டுமே அப் அண்ட் டவுன் 60 கிலோமீட்டர் ஆக போகுது. கையில் அடிச்சுட்டுங்க. ஸோ எந்த இடத்துக்கு போகிறாங்க போகணும் மோட்டோடாக்கில் சொல்கிறேன், கொஞ்சம் குயிக்காக போகிற மாதிரி தாங்க இருக்கும். பார்ப்போங்க என்ன கதை நடக்க போகுதுங்கிறது. ஒழுங்காக போகிறோமா இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது சொதப்புதல் ஆகுதோ, எப்படி ஏதாவது ட்விஸ்ட் நடக்க தான் செய்யும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் பார்ப்போங்க, போகணும் பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் லூப் அடிச்சாச்சுங்க, ஜம்முன்னு இருக்குங்க. கிளம்பி போயிட்டுருக்கோம். கியர் போட்டு பார்த்தா அவ்வளோ பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. பட்டர் ஜாமா அதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்குங்க, பயங்கரமாட்டு பட்டர் ஜாம் மாதிரி. கிட்டத்தட்ட அப்படியே நைஸாக விழுதுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது மாதிரி கல் மாதிரி விழுந்துருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் சல்லி சகுதியாக அடிச்சுட்டு வந்து. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விழுதுங்க. ஏன்னா அந்த லூப்பின் மகிமை அது பயங்கரமாட்டு வேறு லெவலில். எங்கேருந்து கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவிலுங்கிற டவுனில் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து டேட்டா பண்ணாமல் போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்டாக போகிறாங்க. அதாவது நெட்டாக வியூ பாயிண்ட்டை பார்க்க தாங்க போகிறோம். அந்த வியூ பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அதை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேங்க. ஏன்னா போகும்போது இருட்டுலையோ அந்த வியூ கண்டிப்பாக உங்களை வீடியோவில் காட்டுவாங்க. எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த பங்கமாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கணும். பயங்கரமான பிளேஸுங்க நெட்டாங்கிறது. ஏன்னா அது டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க முக்கியமாட்டு. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் நிறைய ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். அது வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி மட்டன் சக்கன்லாம் கிடையாதுங்க, டக்கன்லாம் கிடையாது. பட் இது அதோட பயங்கரமாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அந்த சீனரி கிட்ட இருக்கக்கூடிய ஷாப்பில் தாங்க இதெல்லாம் கிடைக்கும். ஸோ என்னென்ன கிடைக்குங்கிறது அங்கே போய் நான் உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்கிறேன். அது இல்லாமல் நம்ம எந்த ரூட்டை பிடிச்சி போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இங்கேருந்து நம்ம மார்த்தாண்டம், அதாவது நம்ம கேரளா ரூட்டை பிடிச்சி தாங்க போக போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட அந்த நெட்டாங்கிற பிளேஸ் எங்கே இருக்குன்னா, கரெக்டாக நம்ம தமிழ்நாடு கேரளாக்குள்ளே சின்ன ஒரு பார்டர் லைனில் தாங்க இருக்குது அந்த கிராஸ் பண்ணும். ஸோ அந்த நெட்டா பிளேஸை தாண்டி அந்த லைனை கிளாஸ் பண்ணி போனீங்கன்னா நேராக கேரளா பார்டருக்குள்ளே போயிருங்க. அதாவது தமிழ்நாட்டு பார்டர் முடிஞ்சு கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரி கொடுத்துரும். ஸோ அப்படிப்பட்ட பிளேஸ் தாங்க போயிட்டுருக்கோம். பார்ப்போங்க எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா நாங்கள் முன்னாடி ஒரே ஒருக்கா தாங்க போனேன். அதாவது 5வது தடவை போனேன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஒரே ஒருக்கா தாங்க முன்னாடி போனேன். அதாவது முன்னாடிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருக்குங்க 8 மாதம் மேலே, 1 மாதத்துக்கு முன்னாடி இருக்குங்க. ஆமாம், எப்போ போனேன்னே ஞாபகம் இல்லைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் பயங்கரமான பிளேஸு கண்டிப்பாக இருக்குங்க அந்த இடம். ஸோ அதனால தான் இங்கே நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் அதாவது நம்ம மாப்பிள்ள இருக்கார், அவர் 2 முன்னாடி போயிருக்காருங்க. அடிக்கடி அவருக்கு டக்குன்னு ஏதாவது மூட் ஆஃப் ஆகிட்டு வைங்களா, டக்குன்னு அவர் அங்கே போய் என்ன பண்ணுவார்னா வண்டி சைடில் விட்டு அதெல்லாம் அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி வருவாருங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் அவர் அப்படி பண்ணுவாருங்க. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரே இருக்க தான் போயிருக்கோம். பட் இப்போ நம்ம போகிறது செகண்ட் டைம் போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, முன்னாடி போனது. ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன கதைங்கிறத. அதையும் உங்களுக்கு வீடியோவில் நானே காட்டுறேங்க, நீங்களும் பாருங்கள் என்னென்ன மேட்டர் நெட்டால் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நெட்டாங்கிறது அது சரியான ஒரு பிளேஸுங்க. அதில் என்னடா இருக்குது நெட்டாங்கிறியே, அதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு லேக் மாதிரிங்க. அது கிட்டத்தட்ட சொல்லணும்னா லேக் மாதிரிங்கன்னா எப்படி சொல்கிறதுக்குன்னா அது ஒரு பெரிய லேக்குங்க. அதாவது நம்ம கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா லேக் வியூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, லேக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இது ஒரு முரட்டுத்தனமான லேக்குங்க. இது இந்த லேக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும் நண்பர்களே. ஏன்னா பெரிய லேக், முரட்டு லேக்கு, பேக்கில் ஃபுல்லாக மவுண்டன் சீனரியாக இருக்கும். அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை நான் காட்டுறேன், அது நீங்களும் அதை பாருங்கள், பார்த்துடலாங்க. வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு பார்வை பார்த்துடலாங்க, வழியே கிடையாது. அதாவது நம்ம இன்றைக்கி போகிறது 1 டே ட்ரிப்புங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு மட்டுமே 30 கிலோமீட்டர் இருக்குன்னு வைக்கலாம். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் மேபி. மணி இப்போ 4 மணி ஆகுது, 5, 6 இன்றைக்கி பிடிச்ச மாதிரி தான். தலைவரே வாங்க வாங்க. இப்போ மாப்பிள்ளையே காணும், எங்கெங்கே போனோம்? மாப்பிள்ளை இப்போ கொஞ்சம் விட்டு ரீச் ஆகிருப்பான் போல இருக்க. சரி ஓகேங்க, நான் அந்த வேலை போக பார்ப்பேன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 28 கிலோமீட்டர் மேலே இருக்குங்க நம்ம டெஸ்டினேஷன் போகிற ரூட்டுக்கு.
22 கிலோமீட்டர் போக வேண்டி இருக்குது. எப்படியும் மணி இப்போ 4 மணி மேலே ஆகுது. இன்னும் போய் சேரதுக்கு எப்படியும் விடிஞ்சு அமாவாசை ஆயிரும். தெரிஞ்சே தான். ஆனால் நேரத்தை கிளம்பக்கூடியது இங்கே கொஞ்சம் மழைகள் வந்து சொதப்பினால நம்ம ஸ்பாட்டில் இங்கேருந்து நம்ம ஏரியாவிலேருந்து கிளம்ப முடியலை. ஏன்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் மழை சீசனால் எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி மழையாக தாங்க இருக்கும். அந்த ரைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கங்க, அந்த ஃபுல்லாக அந்த பாறையில், அதாவது அந்த மலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணிகள் அங்கே தேங்கி இருக்குது. நம்ம எங்கேருந்து பார்த்தாலே தெரிகிறது. ஸோ வீடியோவில் உங்களுக்கு தெரியுமா கேட்டால் தெரிலங்க, பட் எனக்கு இது பார்த்தாலே நல்லா தெரியுது. ஒரு மாதிரி ஷைனிங் அடிக்குங்க ஒயிட் கலரில். நம்ம ஏரியாவில் நல்ல மழைங்க இங்கே. கேரளா சைடு சொல்லவே வேண்டாம், விடிய விடிய பெஞ்சிட்டு தான் இருக்குது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த டே இப்போ 4 மணி 3:30 மேலே தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. அதாவது மலைகள்லாம் கொஞ்சம் டவுன் ஆகி, அதாவது கொஞ்சம் மேகங்கள்லாம் கலைந்து போய்விட்டது. இந்த கண்ணாடியில் மூஞ்ச பார்க்கணும். பயங்கரமாக இருக்குங்க. நம்ம கேமரா, ஹெல்மெட்டு, இன்டர்காமு, ஸ்பேஸ்லேருந்து வந்த மாதிரியே இருக்குது. அதாவது நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்டோலலாம் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்குங்க. அந்த மிரரில் கண்டிப்பாக ஃபேஸ் பார்த்து தான் போயிருப்பீங்க. பார்க்காம போக ஆளே இருக்க மாட்டேங்க கண்டிப்பாட்டு. இது ஏன்னா இது ஒரு அடிக்ஷன் மாதிரிங்க. ஏன்னா நம்ம போயிட்டுருக்கோம், திடீர்னு ஃப்ரெண்ட் ஒரு ஆட்டோ ஏதாவது ஒரு வண்டி போகும்போது கிளாஸை பார்த்துட்டே நம்ம ஃபேஸை பார்த்துட்டே போங்க. அது எப்படி இருக்குது, என்னடா இருக்குது அதில் அப்படிங்கிறது. அதில் ஒன்றுமே இருக்காது, அது வேறு விஷயம். அப்படி இருந்தாலும் நம்ம அப்படி பார்த்து நம்மளை ரசிப்போங்க. எவ்வளோ அழகாக இருக்கான் பாருறதா தம்பி அப்படிங்கிறது. நல்லா தாங்க இருக்குது இந்த மாதிரி ஃபீல். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்ருங்க. அதாவது இந்த நம்ம சேனல், அதாவது நம்ம KK அஃபிஷியல் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வருஷங்கள் ஆச்சுங்க. அது ஆரம்பிச்சாச்சு. பட் இருந்தாலும் இப்போ தான் நம்ம ரீபில்டு பண்ணோம் நம்ம சேனலை. ரீபில்டுனா புதுசாக புதுப்பிச்சு ஜம்முன்னு நேம்லாம் அடிச்சு வேறு லெவலில் நம்ம சேனலை ஆக்டிவேட் பண்ணி, அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணி இன்ஆக்டிவேட்டாக இருந்ததுங்க. ஸோ இப்போ தாங்க நம்ம சேனலை கிட்டத்தட்ட ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஆக்டிவேட் பண்ணி நான் கொஞ்சம் தூரம் ஒரு நிறைய இடத்துக்கு போயிட்டோங்க. பட் இருந்தாலும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அந்தளவுக்கு ரீச் ஆகலைங்க. அப்படி நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம கண்டிப்பாக 1000ல் ஒருவன் மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒருவனாக வருவாங்க. அது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த KK மட்டும் இல்லைங்க, என்னோட பெயர் விசாக்குங்க. இந்த விசாக்காவில் கண்டிப்பாக முடியும் நண்பர்களே. விசாக் நினைத்தால் எதுவும் நடக்குங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு ஒரு தியரி ஆண்ட இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 1000ல் ஒருவனாக திகழ்ந்து கண்டிப்பாக வருவேன். அது நம்பிக்கை பயங்கரமாக இருக்குது, 100% இருக்குது. ஏன்னா நம்ம சேனலை ஆரம்பித்து இப்போ தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 490 சம்திங் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 500 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் அடிக்க போகிறாங்க. அதாங்க மேட்ரே. கிட்டத்தட்ட பார்த்தா இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக, அதாவது இந்த விளாகுக்கு அப்புறம் கண்டிப்பாக 500 சப்ஸ்கிரைபர் அடிச்சிடும் நம்பிக்கை இருக்குங்க. ஸோ இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம 500க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறாங்க. 1000 சப்ஸ்கிரைபருக்கு அப்புறம் 10K 100 என்னங்க மாப்பிள்ளை டக்குன்னு லெஃப்ட் திரும்பிட்டார். அப்போ நம்மளும் எப்படி திரும்பணும்? ஓஹோ, இதுதான் ரூட்டா? சாரி பாஸ், ஆப்போசிட்டில் வேறி போகிறோம். அண்ணா பாருங்க மாப்பிள்ளை, இங்கே தான் போகணுமா? 103 408 இங்கே ஒரே இல்லை. நம்ம ஃப்ரெண்டுகிட்டு போகிறானோ போகிறான்னு தெரிலங்க. பார்ப்போம். மாப்பிள்ளை அண்ணா போகிறாரு, யாரும் பதவியாக போயிட்டுருக்கோம். அங்கே போக பார்ப்போம். ஏன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 சப்ஸ்கிரைபர் அடிக்க போது எனக்கே ரொம்ப 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 ப்ரௌடாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது முக்கியமாட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 500 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியுதுங்க. சீரியஸாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் 500 பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு மிக்க நன்றி நண்பர்கள். இந்த செகண்டை நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லைனா இந்த 500 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வந்திருக்காது. ஏதோ நீங்கள் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்தாலும் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது. அதாவது இந்த மாதிரி ஃபாலோஸ் வந்திருக்காது. பட் இருந்தாலும் பரவாயில்லங்க. 500 பேர் என்ன வீடியோவை பார்த்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நல்லா பண்ணுறாருங்கிற ஒரு மோட்டிவேஷனால தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்காக ஒரு பிக் தேங்க்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணுங்க. இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்லங்க. இன்னும் நிறைய பேர் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ, முக்கியமாக அவங்க அவ்வளோ பேருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட வீடியோ நம்ம போட போகிறோம். முக்கியமாக ஏகப்பட்ட ஊருக்கு போக போகிறோம். என்னென்ன ஊரில் பண்ணுறோம், என்னென்ன பார்க்குறோம், எங்கெல்லாம் போகிறோங்கிறத நம்ம சேனலில் A to Z ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி விளாக் எடுத்து போடுவோம். முக்கியமாக அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், பொழுது போகுங்க. கண்டிப்பாக நேரம் கண்டிப்பாக குயிக்காக போகும். பட் அதில் ஒரு எந்த டவுட்டுமே இருக்காது. நம்ம மயில் வாகனமும் ரெடியாக இருக்காரு, நானும் ரெடியாக இருக்கேன், நம்ம மாப்பிள்ளைகளும் ரெடியாக இருக்காங்க. நம்ம வீடியோ நம்ம சேனல்லாம் பக்கம் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வீடியோ தான் எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட் பண்ண போகிறது என்னென்னா சாதா வீடியோ இருக்காதுங்க. இனிமேல் நம்ம ரைடு போகிற வீடியோ A to Z ஃபுல்லாகவே நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கடைசியில் சொல்கிறேங்க, ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. மயிலாகத்தில் சில சம்பவங்கள் பண்ண இருக்குது. அதை நான் ட்விஸ்ட்டு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்கலாம். அதாவது இந்த லாகில் கடைசியில் சொல்கிறாங்க என்ன ட்விஸ்ட்டு நம்ம மயிலாகத்தில் பண்ண போகிறோங்கிறது. ஸோ பார்க்கலாம் வாங்க.
ஸோ இங்கே ஏன் நம்ம நிற்கிறோம் மட்டும் பார்க்காதீங்க. அதாவது நம்ம ஜங்ஷனில் வந்து லெஃப்ட் ஏர் வந்துருவோம். லெஃப்ட் வந்து எதனா மேட்டர் பார்த்தா நம்ம ரைட்டு தாங்க போகணும். பட் நம்ம லெஃப்ட் யூட்டன் பண்ணி வந்துருவோம். எதனா நம்ம மாப்பிள்ளை இன்னொரு மாப்பிள்ளை வீடுங்க தாங்க இருக்குது. ஸோ அவருக்காண்டி தான் வெயிட்டிங். அதாவது நம்ம என்ன மாப்பிள்ளை பார்த்தா நம்ம 250 அவரை பார்த்தா தெரியும். சேனல் ஏற்கனவே போட்ட வீடியோ வந்திருப்பாருங்க. ஸோ நம்ம அவருக்காண்டி வெயிட்டிங். அவர் வந்தோன்னா அவர் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கேருந்து நம்ம நேரம் ஜங்ஷன் வந்து ஆப்போசிட்டாக பிடிச்சி போக போகிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கும்னு நம்புறேன். சரி உங்க வாங்க பார்க்கலாம். ஏன்னா மேப்போட எத்தனை கிலோமீட்டர் எக்ஸாக்டாக சொல்லலாம். பட் மேபி கெஸ்ஸிங்கில் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும்னு நம்புறேன். ஸோ போக மாப்பிள்ளையை கூப்பிட்டு போகும்போது பார்க்கலாங்க. மணியை பார்த்தீங்கன்னா எத்தனை ஆகுதுங்கிறத நம்ம ஃபோனில் பார்த்துருவோம். 4 மணி ஆகலை, கிட்டத்தட்ட 4 மணி ஆகலை, பரவாயில்ல. இன்னும் கிட்டத்தட்ட டைம் இருக்குது. ஸோ குயிக்காக போயிடலாங்க. போயிட்டு அந்த வியூவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த லேக் கூட வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அந்த வியூவை காட்டுறேன். மிஸ் பண்ணால் அந்த வியூவெலாம் பாருங்கள் நண்பா. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த வியூ பார்க்கலாங்க. பயங்கரமாக இருக்கும். போகும்போது என்னலாங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முக்கியமாக அந்த ரோடு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். அந்த ரோடு பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா பயங்கரமான ரோடாக இருக்கும். ஸோ அந்த ரோடை நான் முக்கியமாக முடிஞ்ச வரை காட்டுறேன். ஏன்னா போகும்போது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதை நம்ம போக பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம மாப்பிள்ளைகள் வந்தாச்சு, 2 பேர் நிற்கிறாங்க. நம்மளும் ரெடி ஆகிடுச்சு. போமா வாங்கடா 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 சிங்க குட்டிகளா. ஸோ நம்ம சிங்கங்கள் பேக்கில் வருது. நம்ம சிறுத்தை ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கு. சம்மோன்னு இருங்க. நம்ம நேரம் டைம் வேறு பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகிட்டு நண்பர்களே. கிட்டத்தட்ட நம்ம இங்கே வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் குயிக்காகவே போக வேண்டியதாங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த வியூவை பார்க்குறோம், ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுறோம், வீடியோவில் பொழிக்கிறோம். அதாவது வீடியோ நிறைய காட்டுறேன், அதெல்லாம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரம் ரிட்டன் நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அது ரிட்டன் போகும்போதெல்லாம் கேப்சர் பண்ண முடியுமா, விளாக் எடுக்க முடியுமா பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கம்மி தாங்க. ஆனால் மேக்ஸிமம் எந்த 2 போனாலும் ரிட்டன் உங்களை எடுப்போம். பட் இந்த இடம் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இருட்டினா அப்புறம் விளாகில் ஒன்றுமே தெரியாது. ஸோ மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லைங்க. அதனால் பார்ப்போங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த இடத்த விட உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் தெரியவாட்டு. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஜங்ஷன் வந்து லெஃப்ட் அடிச்சு போயிட்டுருவாங்க. ஸோ இந்த ரோடு தாங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வேறு வழியெலாம் உண்டுங்க. ஏன்னா எல்லாமே லாங்கு. பட் நம்ம இந்த இது அதாவது கரெக்டாக எந்த இடம் பார்த்தீங்கன்னா அழகிய மண்டபங்க. ஸோ அழகியமோட ஜங்ஷனில் நம்ம ரைட் அடிச்சு உள்ளே போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம தக்கலையிலேருந்து வரும்போது அழகியமோட ஜங்ஷன் வரும். அழகியமோட ஜங்ஷன் ரைட் அடிச்சு போனேன்னா இது பேச்சுப்பாறை ரோட்டுங்க. திருப்பரப்பாரி பேச்சுப்பாறை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிளேஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு திருப்பரப்பு போகலாம். அது மட்டும் இல்லாமல் பேச்சுப்பாறைக்கும் உங்களுக்கு போகலாம் கண்டிப்பாட்டு. அதனால் சூப்பர் பிளேஸ்லாம் எங்கே போனால் பார்க்கலாம் நண்பர்களே. அதனால் நம்ம பிளேஸு நம்ம போகிற ரூட்டு இங்கே தாங்க இருக்குது. அதாவது நம்ம நெட்டாங்கிற பிளேஸ் இந்த ரூட்டில் தான் இருக்குது. அதையும் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இப்போ தாங்க நம்ம மேப்பே எடுத்து பார்த்தோம் எத்தனை கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம போகிற ரூட்டு தப்பாக விட பார்த்தீங்களா, ரூட்டை பார்க்கும்போது கரெக்டாக தாங்க போயிட்டுருக்கோம். கிலோமீட்டர் பார்த்தா இங்கேருந்து இன்னும் 22 கிலோமீட்டர் மேப்பில் காட்டுதுங்க. ஸோ 22 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட அப்படி ஒரு 1 hour ஆயிரம் போடுங்களா. மணி 4:15 ஆகுது. எப்படியும் ஒரு 5:15 பேர் ரீச் ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வியூவை காணிக்கலாங்க. நெட்டா பிளேஸாக பயங்கரமாக இருக்க போது எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தது நெட்டா பிளேஸ். அதுக்கப்புறம் இப்போ தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த லேக் சூப்பராக இருக்கும். அந்த வியூவாக இருக்கட்டும், லேக்லாம் பயங்கரமாக இருக்கும். ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஜம்முன்னு இருக்குங்க அந்த மைண்ட் செட்டு. இந்த பிளேஸுக்கு வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே போகலாங்க. அந்த மாதிரி இருக்குங்க ஜம்முன்னு. ரோட்டை தாங்க சொன்னேன். இப்போ நம்ம திருவட்டார் ரோட்டை பிடிச்சி போயிட்டுருக்கோங்க. திருவட்டாருங்கிற ஒரு பிளேஸ், அதாவது அந்த ஊரை பிடிச்சி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோட்டை தான் சொன்னேன். பயங்கரமாக இருக்குங்க. இன்னும் போக இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்குங்க. இப்போவே பார்த்து 2 சைடு ஃபுல்லாக உங்களுக்கு பச்சை பசங்க தான் தெரியும். சென்டரில் கொஞ்சம் வீடு இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் ஒரு ரோட்டை தாண்டி போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது எப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக காடு மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த டைம் பார்த்தா இப்போவுமே பார்க்கும்போது பங்கமாக இருக்கும் பிளேஸ் எல்லாம். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. பட் எனக்குலாம் ரியாலிட்டி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க. எப்படிங்க ஒரு மழை உண்டுங்க. மழை அடிக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மழை அடிச்சுன்னா நம்ம கோந்து சுண்ணாம்பே தான் போகணும். பார்ப்போங்க. நம்ம நேரத்துக்கு படி மழை பெய்யாமல் போயிட்டு நம்ம மிஷினை சக்ஸஸ் பண்ணணும். அதாவது நம்ம டெஸ்டினேஷனை பார்த்துட்டு வந்தால் கொள்ளலாம். வரும்போது மழை பெஞ்சா கூட பிரச்சனை எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு அதனால வந்துடலாங்க. போகும்போது தான் பார்த்து எடுத்து போகணும். மழை பெய்யாமல் இருந்தால் ஓகே தான். பார்ப்போங்க எந்த அளவுக்கு போகுது வருதுங்கிறதும் போக தான் பார்க்கணும். நல்ல நேரத்துக்கு மழை பெய்யாமல் சொதப்பாமல் இருந்தால் பரவாயில்ல. இந்த ரோட்டை தான் காய் சொன்னேன். எப்படி இருக்குது 2 சைடும் பாருங்க ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தாங்க இருக்குது. டீப் ஃபாரஸ்ட் மாதிரி. நைட்டெல்லாம் வந்தீங்கன்னா ரோடு என்னடா ரோடு அப்படிங்கிற ரோடு இருக்கிறதே தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்குங்க. பகல்லே இப்படி தாங்க இருக்குது. ஒரு மாதிரி பயமாக தாங்க இருக்குது. ரோடெலாம் பங்கம் இங்கே வந்து பச்சை பசல் இருங்க. பரவாயில்லங்க. நம்ம ஸ்னேக் நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறை கிடையாதுங்க. அவர்களுக்கு ஜம்முன்னு இருப்பாங்க. பயங்கரமான பிளேஸு. நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆமாம் காய்ஸ், லெஃப்ட் அடிச்சு தாங்க போகணும். ஸோ ரோட்லேயே பக்கத்தில் வந்துடுங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நெட்டாக. இந்த ஒரே ரோடு தாங்க. ஸோ ஜங்ஷனில் வந்து நம்ம நேரடி உள்ளே வந்துருக்கோங்க. மேப் போட்டு வந்தாலே ஈஸியாக வந்துடலாங்க. பிரச்சனை இல்லைன்னு ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கிட்ட வந்துட்டோம். நாங்கள் போய் இந்த வியூவை பார்க்க வேண்டியதாங்க. ஸோ எப்படி பயங்கரமாக இருக்க போகிற நண்பர்களே. ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த வியூ எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இப்போ நம்ம வீட்டில் எளிமைன்னு ஓட்டிகிட்டு இருக்கோங்க. ஸோ அந்த வியூ உங்களுக்கு அப்படி தாங்க தெரியும். ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த யானைக்குள்ளே அந்த வேஸ்ட்டாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குங்கிறது. நம்ம எளிமைன்னு ஓட்டிகிட்டு இருக்கோங்க நம்ம மயிலாகரத்தில்.
ஸோ யானைக்குள்ள வேஸ்ட்டாகவே இருக்கும். ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை அதுவாக இருக்குமோ, இல்லைன்னா இதுவாக இருக்குமோ, டவுட்டாக தாங்க இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏரியாவுக்குள்ள தான் போயிட்டுருக்கோம். ரோடை பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜம்முன்னு வேறு லெவலில் இருக்குங்க பார்க்கறதுக்கு. சீனரிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சரி, இந்த மாதிரி பிளேஸுக்குலாம் கண்டிப்பாக வரணுங்க. அதாவது ஒன் டே ட்ரிப் மாதிரியாவது வந்து கண்டிப்பாக வந்தே தீரணும் நண்பர்களே. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிளேஸை மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 சைடுமே பச்சை பசேன்னு இருக்குது பார்த்தீங்களா. சென்ட்ரலில் ரோடு 2 சைடுமே பச்சை பசேன்னு வேறு லெவலுங்க இந்த ரோடெலாம். கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து ஒரு மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாலே போதுங்க. நெட்டாக வியூ பாயிண்ட்னு போட்டாலும் போதும், நெட்டான்னு போட்டாலும் போதுங்க. இந்த கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனை காமிச்சு வந்துடும். மேக்ஸிமம் கொஞ்சம் பக்கத்து வரும்போது கொஞ்சம் டவர் கொஞ்சம் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது சில கம்பெனிகளுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த மேப் எல்லாத்தையும் கொஞ்சம் டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் எங்கேயாவது டவர் கிடைக்கலன்னு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா பங்கமாக இருங்க. ஓஹோ, கிளைமேட்டும் பக்காவாக இருக்குது. காற்று பயங்கரமான காற்றா இருக்குங்க, கூலிங்காட்டு. ஆனால் பரவாயில்ல, வந்ததுக்கு ஒருத்தர் நம்பர்களை எப்படினாலும் பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிலோமீட்டர் பார்த்தா தாங்க நெட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதில் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, நெட்டால் கிட்டத்தட்ட அந்த சரௌண்டிங்கில் லோக்கலில் ஏகப்பட்ட கடை போட்டிருக்காங்க. அதாங்க மேட்ரு. அந்த கடையில் என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த கடையில் என்னெல்லாம் கிடைக்கும்னா பீஃப் கிழங்கு கிடைக்குங்க. அதாங்க இங்கே ஃபேமஸ். நெட்டால் வந்தாலே ஐயா எப்படி நெட்டால் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீஃபு கிழங்கு, அதாவது கிழங்கு கறி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ஃபேமஸே அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மீன் ஐட்டங்க, அதாவது மீன்கள் பொரிச்சு தரப்படும். அது மட்டும் இல்லாமல் எந்த மீன் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லேக்கில் அந்த குளத்துலேருந்து பிடிப்பாங்களா, அந்த லேக்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்தே பிடிச்சி அப்படியே நமக்கு அதில் போட்டு பொரிச்சு தருவாங்க. எண்ணெயில் போட்டு சூப்பராக நீட்டாக இது பண்ணி தருவாங்க. அதுவும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நெட்டாக வீடியோ பார்த்தாலும் தெரியும், இல்லை சப்போஸ் நீங்கள் வந்தாலுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. என்னங்க டக்குன்னு இருண்ட கோகைக்குள்ள வந்த மாதிரி ஆகிட்டு, என்னடா இது இதெல்லாம் வீடு இருக்குங்க, பரவாயில்லைங்க. இவ்வளோ பெரிய பெண்டா. ஓஹோ, ஒரு ஆடு மங்கமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் மழைலாம் பெஞ்சுன்னா கிளைமேட் சூப்பராக இருக்கும். இங்கே உள்ள மக்கள்லாம் ஸோ லக்கி தாங்க. அதுக்கெல்லாம் ஆபத்தாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நடமாட்டங்கள் வந்தாச்சுங்க. ரைட்டில் பாருங்க, ரொம்ப வெள்ளை ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க சம்பவம் இல்லைங்க, இது சரித்திரம். நான் ரைட்டில் திருப்பி பண்ணுங்க ஒயிட்டாடு, அது யாரும் இல்லைங்க, அதாங்க நெட்டா லேக்கு. ஸோ நம்ம வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், வண்டியை விட்டு அங்கே நம்ம வியூவை பார்க்க போகிறோம். ஏதேசம் கிட்ட வந்தாச்சு. ரைட்டில் பாருங்க, லேக் 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 லேக். இப்போ இந்த லேக்கை பக்கம் தான் நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அந்த லேக் கிட்ட வந்தாச்சு. டேனிங்லாம் பார்த்தீங்கன்னா மோசத்தனமான டேனிங்காக இருக்கும், மரணத்தனமான டேனிங்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்து எடுத்தாங்க நம்ம கிராஸ் ஆகணும். எம்மா யானை, ஐயோ பயந்துட்டேங்க, ஒரு செகண்டு பயந்துட்டேன். என்னங்க ஒன்றுமே புரியலைங்க. என்னங்க ஆனைங்க, நல்ல வேலை அது ஆனை காப்பாளன்னு கூட இருக்காது. ஒரு செகண்டில் ஷாக் ஆகிட்டாங்க, ஒரு செகண்டில் என்னடா இது அப்படின்னு. இதாங்க நெட்டாங்கிற பிளேஸ். ஸோ இதில் விட்டு தாங்க ஃபோட்டோலாம் எடுக்கும்போது பயங்கரமாக இருக்கும். அதாவது நம்ம பைக்கில் விட்டு எடுக்கிறதா இருந்தா நம்ம டெஸ்டினேஷன் அந்த ரைட்டில் இருக்குங்க. என்ன இருக்கு, திருப்பி விடுவோம். ஸோ இதுதாங்க நெட்டா வியூ பாயிண்ட். இந்த ஒரு பிளேஸை பார்க்க தாங்க நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் பாருங்க. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தாண்டி நம்ம வந்திருக்கோம் இந்த ஒரு பிளேஸை பார்க்கறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்க வியூ. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் கீழே அந்த சைடு போனீங்கன்னா பைக்கில் விட்டுட்டு நடந்து எங்கள் ஃப்ரெண்டில் போய் நிற்கலாங்க. அந்த மாதிரிலாம் சரி, இதாங்க நம்ம நெட்டாவுடைய வியூ பாயிண்ட், அதாவது வியூ பிளேஸ் தரமாக இருங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ரிவராக இருக்குது பாருங்க. அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே அத்தம் வரும் எங்கள் வீடியோவில். அதாவது என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்க அந்த எண்டு இவ்வளோ தூரம் இருக்குன்னு. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குன்னாங்க. பயங்கரமான எண்டுங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பயங்கரமான எண்டாக இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா சரியான பிளேஸுங்க. பேக்கில் மவுண்டன் இருக்குது. இதை பக்கத்தை எவ்வளோ தூரம் வந்தால் முக்கியமான மேட்டர்னா நம்ம மயில் வாகனத்தை விட்டு நம்ம அழகு பார்க்க போகிறோம். அதான் மேட்ரு. மயில் வாகனம் இதாங்க நெட்டாங்கிற பிளேஸ். இதை உங்களுக்கு காட்டாதாங்க இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம். அதாவது 30 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த சைட்லாம் பைக் கொண்டு போகலான்னு தான் நினைக்கிறேங்க, கன்ஃபார்ம் தெரில. பட் அந்த இடத்துல நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்க தான் எடுக்கலாம். கொஞ்சம் கிட்ட, அதாவது நம்ம அந்த லேக்கு கிட்ட நின்று எடுக்க மாதிரி இருக்கும். பட் இந்த லேக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஓவராலாக பயங்கரமாக இருக்குது.
அந்த சைட்லாம் வேலி போட்டிருக்காங்க. ஒருவேளை அங்கெல்லாம் மக்கள் இருந்து ஏதாவது இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்களாம் இருக்கும். பட் மேபி இருக்கலாம். ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு, தரமாக நம்ம நெட்டால பிளேஸில் ரீச் ஆயாச்சு. நம்ம டெஸ்டினேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டுங்க. இதை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தால். முக்கியமாக நம்ம மயில வளர்ந்ததில் விட்டு அழகு பார்க்க போகிறோம். அதான் மேட்ரு. ஸோ சீனரி ஸ்டார்ட். தரோங்க தரோம். இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் கண்டிப்பாக, அதாவது கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ஒன் டே ட்ரிப் அதை எடுத்தீங்கன்னா இந்த கன்ஃபார்ம் இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. நெட்டாங்க, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது கேரளா போகிற ரூட்டில், அதாவது இந்த ரூட்டை பிடிச்சி நேராக போனீங்க நேராக கேரளா பார்டர் தாங்க வரும். அதாவது தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்குள்ள பார்டர் வரும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கேரளா தாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரூட்டை வந்தீங்கன்னா இந்த பிளேஸை முக்கியமாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சில்னஸாக இருக்குங்க. ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இங்கே கிடைக்குங்க. ஃபேமிலியாக இருந்தாலும் சரி தான், சோலாக வந்தாலும் சரி தான், கப்புள்ஸாக வந்தாலும் சரி தான், எப்படி வந்தாலும் சரி தாங்க. இந்த வியூவை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. முக்கியமான மேட்டர் என்னன்னா மழை பெய்யுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபுரம் எடுத்து நம்ம மடக்கி பாயில் ஆகி போகிறோம். இல்லைன்னா கோபுரம் கதை முடிஞ்சு போகும். அதனால் வேறு வழி இல்லைங்க. ஏன்னா அடுத்து நான் ஏகப்பட்ட ரைடு போக வேண்டியது இருக்குது. நம்ம அந்த கோபுரவின் உதவியால் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி சாஞ்சி நிற்காம பார்த்தீங்களா, இந்த மாதிரி சாஞ்சி நிற்பாங்க. இதுக்கு தான் அங்கே இவ்வளோ தூரம் வந்துருக்கு, 30 கிலோமீட்டர் தாண்டி. நான் ஒருத்தன் குனிஞ்சு நிற்காம பாருங்க, இவன் இங்கே குனிஞ்சு நிற்பான். இவன் 30 கிலோமீட்டர் தாண்டி இதுக்கு வந்திருக்கான். அவன் அங்கே சாஞ்சி நிற்க வந்திருக்கான். நான் அப்படி உங்கள்ட்ட வள குளவெல்லாம் பேசிடுறேன். இதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான சீனரி. ஓவரால் பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க, வேற லெவல். அப்புறம் காய்ஸ், இப்போ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு பைக்கை நம்ம அங்கே ரோட் சைடில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரோட் சைடில் நம்ம விட்டாங்க பைக்கை பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம், லேக் உள்ள தான் போயிட்டு இருக்கோம். அதாவது லேக்கு பக்கத்துலேயே போயிட்டு இருக்கோங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு லேக் பக்கத்தில் பார்க்கலாம், நல்லா இருக்காது. அதாவது இந்த ப்ளாக்ல உங்களை கண்டிப்பாக ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட நம்ம இந்த லேக்கை ஃபுல்லாக உங்களுக்கு காணிப்போம் அப்படிங்கிறத. முடிஞ்ச வரைக்கும் லேக்கு பக்கத்துலங்க, ரொம்ப தான் கிட்ட இருக்கும். பயங்கரமாக முதல்ல பார்க்கும்போது நம்ம ரோட்டில் பைக் விட்டுருப்பாங்க. ஸோ ரோட்டில் தான் நம்ம லேக்கை பார்த்துருப்போம். இந்த தடவை என்ன பண்ண போகிறோம் பார்த்தா, பைக்கை நம்ம வெளியே விட்டாச்சு. நம்ம நடந்து கொஞ்சம் தூரம் உள்ள வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள வந்துருக்காங்க. உள்ள வந்து லேக் நம்ம பக்கத்தில் வச்சிருக்கோம். ஸோ அந்த லேக் நம்ம முன்னாடி தான் இருக்காங்க, உங்க வீட்டில் காட்டுறேன். ஸோ லேக்கே நீங்கள் பாருங்க எப்படி இருக்கிறதா, வாங்க பார்க்கலாங்க. ஸோ நண்பர்கள், இதாங்க லேக்கு. ஸோ நம்ம வந்த ரூட்டை பற்றி இந்த ரூட்டை பிடிச்சா நம்ம வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் நடந்து வந்தோம். நாங்கள் அங்கே ஆட்கள்லாம் மீன் பிடிக்கிறாங்க. ஸோ நிறைய மீன் மாட்டியிருக்கு. ஸோ ரெண்டாவது பார்க்கலாங்க. பட் நம்ம அந்த ரூட்டில் தான் நடந்து வந்தோம். ஸோ அதான் அந்த வீட்டு பேக்கில் தான் ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் தான் அந்த வழியாக தாங்க பைக்கில் வந்து அங்கே பைக்கை பார்க்க நடந்து வந்தோம். ஸோ இங்கே தாங்க நடந்து எப்படி போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இதுவரை தாங்க பாதை இருக்குது. இது ஒரு பாதை கிடையாது. இது வேற வேணால் வரலாங்க. இது ஒரு பாதையே கிடையாது. கிட்டத்தட்ட லேக் எப்படி இருக்கு பாருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி லேக்கு தாங்க. ரொம்ப பக்கத்தில் தெரியுதுங்க. கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி டைம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவு இல்லையாமா. இந்த தடவை தண்ணி அதிகமாக இருக்காமா. ஸோ இதனால் மழை பெஞ்சல. ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். இதுதாங்க நம்ம நெட்டா லேக்கு. ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததில் ஒரு இது இல்லைங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ நெட்டா லேக்கு வந்தாச்சு, பார்த்தாச்சு. நெட்டா லேக்கை நம்ம பார்த்துருவாங்க. ஸோ நெட்டா லேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒர்த்தாக இருக்கும் நம்மளுக்கு. பயங்கரமான லேக்காக இருக்குது. ரோட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த வியூ உங்களுக்கு காட்டியிருப்பேன். ரோட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் பயங்கரமாக இருக்கும். நெட்டால் வந்து பார்த்தாலுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இதாங்க நெட்டா லேக்கு. பறந்து விரிஞ்ச லேக்குங்க. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் லென்த் மட்டுமே இருக்குங்க. பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபுல்லாகவே நம்ம ரப்பர் தோட்டம் தாங்க இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டம் தான். அந்த எண்டு வரைக்கும் ரப்பர் தோட்டம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேக், அதுக்கு அங்கே பார்த்தாலுமே ரோடு இருக்குது, கொஞ்சம் ரப்பர் தோட்டமும் இருக்குது. பயங்கரமான பிளேஸாக இருக்குது. ஸோ வந்தாச்சு, ஒருத்தர் விசிட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து வீடியோவில் பிளாக்ல பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பைக் எடுத்துகிட்டு வந்த மாதிரியே நம்ம ரிட்டர்ன் நம்ம ஹோம் டவுனுக்கு போக போகிறாங்க. முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி 6 மணி ஆக போகுதுங்க. நல்லா நம்ம இருட்டால நம்ம அந்த குயிக்காக வந்தனால தான் நம்ம குயிக்காலதையும் பார்க்க முடிஞ்சு. நம்ம இந்த லேக்கை பார்த்துருப்பீங்க, நெட்டா லேக்கை. ஸோ யாராக இருந்தாலுமே கன்னியாகுமரி வரதா இருந்தால் கண்டிப்பாக இந்த நெட்டா லேக்கை பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாக கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே சரி, மேப்பில் நீங்கள் நெட்டான மட்டும் பிளேஸாக நீங்கள் டைப் பண்ணாலும் டேரெக்டாக மேப் ரூட்டு காமிச்சிருங்க. ஸோ அந்த ரூட்டை பிடிச்சி எனக்கு வந்தீங்கன்னா நெட்டா லேக்கை பார்க்கலாம். கிட்டத்தட்ட சரியான லேக்குங்க இது. இது இங்கே நெட்டா மட்டும் இல்லைங்க, நெட்டா பக்கத்தில் ஏகப்பட்ட இருக்குங்க. அதாவது இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தார் டேம் ஒன்று இருக்குங்க. ஸோ அது பக்கத்தில் நிறைய 2-3 பிளேஸ் இருக்குது. முக்கியமாக திருப்பரப்பு அருவி இருக்குது. ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இங்கே பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்ஸை விசிட் பண்ணி பார்க்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதையும் பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திப்பது உங்களான் கேட்க. நன்றி, வணக்கம்.